வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். யூஜிடிஆர்பி எக்ஸாமில் நம்ம நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கோம். அதில் லாஸ்ட் வீடியோவாக இதை நினச்சிக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ரிவிஷன் பண்ண வேறு நோட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இதில் வந்து திருக்குறள்லேருந்து போன டைம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10th வந்து 40 திருக்குறள் இருக்குது. அந்த 40 திருக்குறள்லேருந்து 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. 4மே டிஃப்ரெண்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 கொஷின் வந்து டேஷ் விட்டு, அதாவது ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்கன்னா அதில் வந்து டேஷ் விட்டு இப்போ இந்த இடத்துல எல்லாம் வரலாம், இந்த இடத்துல என்ன வரலாம் அப்படிங்கிற மாதிரி 2 டேஷ், ஒரு டேஷ் கூட கிடையாது, 2 டேஷ் விட்டு கேட்டிருந்தாங்க. ஒரு கொஷின் 2 கொஷின் வந்து டேஷ் விட்டு, ஒன்று வந்து அணி பற்றி கேட்டிருந்தாங்க. இன்னொரு ஒரு திருக்குறள் பார்த்திங்கன்னா என்ன அதிகாரம். இப்போ இந்த 3 குறளும் தெரிஞ்சிச்சுன்னா தான் நம்ம என்ன அதிகாரங்கிறது சொல்ல முடியும். இப்போ ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் அப்படிங்கிறதுல ஒழுக்கங்கிற வார்த்தை வருது. அதை வச்சு நம்ம ஒழுக்கமுடைமைன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பள்ளி அப்படின்னு இருக்குன்னா இது வந்து ஒழுக்கமுடைமை தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த குறள்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு நமக்கு ஒழுக்கமுடைமை தெரியாது. ஏன்னா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒழுக்கமுடைங்களா டாப்பிக்கில் வருது. அதே மாதிரி உள்ள மீனிங்கும் சில டைம் கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலதாக பாதுகாக்க வேணும்னு கேட்டிருக்காங்க. எதனினும் மேலாக அப்படின்னா உயிரினும் மேலாக. இது வந்து திருக்குறள் கொடுக்க மாட்டாங்க. திருவள்ளுவர் வந்து ஒழுக்கத்தை எதனினும் மேலாக பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார் அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ நமக்கு உயிரின் மேலாகவா இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் கொடுக்கும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் திருக்குறள் 40 ஒரு டைம் மட்டும் ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. அதில் மெயினாக நான் சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகாரம் கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், அடுத்து மெய் உணர்தல். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறியுது. இது வந்து எப்பொருள் யார் யார் வாய்க்கைப்புனா அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அப்படின்னு ஒரு குறள் இருக்கும். இது வந்து எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்படின்னு இருக்குது. அப்போ வந்து இது என்னென்னா மெய் உணர்தல். அதை வந்து ஆராயிரும், அது உண்மையாக என்னென்னா ஆராயிரும். அப்போ மெய் உணர்தல். அடுத்து காமம் வெகுளி மயக்கம் இவை 3 நாமம் கெட நோய். அப்போ இந்த 3ம் அழிந்தால்தான் அதனால் வரும் துன்பமும் அழியும் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 3 ஆப்ஷனில் கொடுத்து வேறு ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம். அப்போ இது 2ம் மெய் உணர்தல். ஓகேங்களா. அடுத்து பெரியாரை துணை கோடல். அறியோடல் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல் அப்படின்னா பெரியவங்கள நம்ம கையில் வச்சுக்கணும். அவங்களுக்கு நமக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டா நமக்கு வந்து எந்த கெடுதலும் நடக்காதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிடைக்கிறதுக்குரிய பெருகுள் எல்லாம் பெரும்பேறு பெரியாரை பேற்றி துணை ஆகி கொள்ளுதல். இது வந்து பெரியாரை துணை கோடல் அப்படிங்கிற அதிகாரத்திலே வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் அந்த இடிப்பாறை அப்படிங்கிறது வந்து குற்றம் கண்டு நமக்கு இதான்ப்பா நீ செய்கிறது தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரியவங்க இருக்கணுங்கிறாங்க. அதான் பெரியாரை துணை கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன் பகைவரை இல்லாட்டின் தானே கெடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பல்லார் பகை கொள்ளனின் பத்தெடுத்த தீமைத்தை நல்லார் தொடர்க்கை விடல். அதாவது என்ன அப்படின்னா ஒரு நல்லவரோட நட்பை விடுறது வந்து பல மடங்கு அதாவது ஒரு நல்லவரோட நட்பை கைவிடுதல் எதுக்கு சமம்னு சொல்கிறாங்கன்னா தனியொருவனாக நின்று பலரோட பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமை அப்படிங்கிறாங்க. எதுன்னா நல்லவரோட நட்பை கைவிடுதல். இந்த மீனிங்கும் நீங்கள் பார்த்துக்கணும், அதிகாரமும் பார்த்துக்கணும், அணியும் பார்த்துக்கணும். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா அணி இல்லை. இப்போ இதுக்கு கீழே இருக்கும் பாருங்கள், வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு அப்படிங்கிறதுல வந்து ஓமை அணி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு சமமானதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுங்கோன்மை. இந்த அதிகாரத்தையும் நம்ம அதையும் பார்த்துக்கணும். அடுத்து நாள்தோறும் நாடி முறை செய்ய மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். தன் நாட்டில் என்ன நன்மை தீமை நடக்குது அப்படிங்கிறத மன்னன்கிறவன் ஆராய்ந்து ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். அப்படி பார்க்காம விட்டுட்டா அப்படின்னா தன் நாட்டை நாள்தோறும் இலக்க நேரிடுங்கிறாங்க. இது நம்ம ஒரு எக்ஸாமுக்கு கூட வச்சுக்கலாம். டெய்லியும் படிச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம். இல்லை நான் என்றைக்கோ ஒரு நாள் தான் படிப்பேன் அப்படிங்கும் போது அது நம்ம என்ன எஃபெக்ட் போடுறோமோ அதுக்கு தகுந்த பலன் தான் இருக்கும். அப்புறமா உட்காந்து அதுக்கு ஃபீல் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஓகேங்களா. அப்போ திருக்குறள் வந்து நம்ம ஒவ்வொரு திருக்குறளையும் நமக்காகவும் எடுத்துக்கலாம். அடுத்த குறள் பாருங்கள், கண்ணோட்டம். பண்யனாம் பாடற்கியவின்றில் கண்யனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பாடலோடு பொருந்தவில்லை என்றால் இசையால் என்ன பயன், அதுபோல் இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஓம உருபு வந்து வரல. ஓம உருபு வந்துச்சுன்னா போல அன்ன அற்ற அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஓமை அணின்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. பட் வந்து அந்த வார்த்தை இல்லை. அப்படிங்கும்போது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், கருமம் செய்யாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்திற் உலகு. அதாவது சில திருக்குறள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாயிண்டடாக இருக்கும், நம்ம தான் பிரித்து படிக்கணும். உரிமை உடைத்து இவ்வுலகு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வல்லார்க்கு இந்த இக்கு ப்ளஸ்க்கும் இங்கே வந்துடும். நடுநிலைமையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுவதற்கு இவ்வுலகில் உரிமை உடையதாகும். அப்போ வந்து இந்த சென்டென்ஸை கூட கொடுத்து கேட்கலாம். நடுநிலையாக கடமை தவறாமல் டேஸ் காட்டுவதற்கு இவ்வுலகம் உரிமை உடையதாகும்னா இரக்கம்.
இது வந்து எந்த அதிகாரத்தில் இருக்குன்னா கண்ணோட்டம். அடுத்து பாருங்கள், பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயந்தக்க நாகரிகம் வேண்டுபவர். விரும்பத்தக்க இரக்க இயல்பை கொண்டவர்கள் பிறர் நன்மை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதனை உண்ணும் பண்பாளர் ஆவார். புரியுதுங்களா? விரும்பத்தக்க இரக்கம் இயல்பை கொண்டவர்கள் வந்து பிறர் நன்மை கருதி நஞ்சை கொடுத்தாலும் அதை உண்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன அதிகாரத்தில் வருதுன்னு பார்த்துக்குங்க. இந்த 3மே கண்ணோட்டங்கிற அதிகாரத்தில் வருது. இந்த பன்னியனாம் அந்த திருக்குறள் பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமையணி. அடுத்து பாருங்கள், நான் எந்த திருக்குறள் வந்து கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அருமை உடைத்தென்று அசாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும், ஒரு செயல் முடிவதற்கு இயலாது என்று எண்ணி சோர்வடையாதிருக்க வேண்டும். இப்போ நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ணுவோமா மாட்டோமா அப்படின்னு சொல்லி டவுட் படாமல் செயலை முயற்சியுடன் முடிப்பது பெருமை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அதிகாரத்தில் இருக்குன்னா ஆள்வினை உடைமை. தாளாண்மை என்னும் தகமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடாமுயற்சி என்ற உயர்பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும். விடாமுயற்சி என்ற உயர்பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல்ங்கிற அந்த நிலையை அடைய முடியும்னு சொல்கிறாங்க. அதான் தாளாண்மை என்னும் தகமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தாளாண்மை அப்படிங்கிறது விடாமுயற்சி. ஓகேங்களா? அடுத்து முயற்சி திருவினையாக்கும். நான் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலப்பா, ஏன்னா இது லாஸ்ட் மினிட் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கோம். இந்த திருக்குறளுக்கு இவங்க சரியான விளக்கம் கொடுக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். இது நமக்கு நல்லா ஃபெமிலியராக தெரிஞ்ச குரல் தான். முயற்சி செய்தல் ஒருவருக்கு செல்வம் பெருகும், முயற்சி இல்லாவிட்டால் வறுமையே வந்து சேரும். அடுத்து பாருங்கள், பொறியின்மை யாருக்கும் பழி அன்றறிவரி தாழ்வினை இன்மை பழி. ஐம்புலன்கள் ஏதேனும் குறை இருப்பினும் அது இழிவன்று. அறிய வேண்டியதை அறிய முயற்சி செய்யாததே இழிவாகும். ஐம்புலன்கள் ஏதாவது ஒன்றுக்கு கண்ணு தெரியல, கண்ணு இல்லைனாலோ இல்லை காது கேட்கலனா அது வந்து ஃபால்ட் இல்லை. அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாதே இழிவுன்னு சொல்கிறாங்க. அடுத்து அடுத்த திருக்குறள் பாருங்கள், ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயற்றுப்பவர். அதாவது இந்த தூ இங்கே வந்துடும், இங்கே வந்து ஊ வரும். அதாவது உயங்கற்றுப்பவர். சோர்வில்லாத முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வரும் முன்வினைகளையும் தோற்கடித்து வெற்றி பெறுவர். அதாவது இது எல்லாமே என்னன்னா ஆள்வினை உடைமை. அப்படின்னா முயற்சி செய்தல். இந்த ஆள்வினை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முயற்சி செய்தல். அப்படி நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு எந்த இடையூறு வந்தாலும் நமக்கு வெற்றி கிடைக்கும், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நன்றி இல் செல்வம் அப்படிங்கிறது அதிகாரம் வந்து நன்றி இல் செல்வம். கெடுப்பதும் தொய்ப்பதும் இல்லா கடுக்கி கோடி உண்டாயினும் இல். பிறருக்கு கொடுக்காமல் தானும் அனுபவிக்காமல் இருப்பவர். அடுக்கடுக்காய் பல கோடி பொருள் பெற்றிருந்தாலும் அதனால் பயன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த திருக்குறள் தான்ப்பா கேட்டிருந்தாங்க பிஓவில். நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மர பழுத்தற்று. அப்படின்னா பிறருக்கு உதவி செய்யாதால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம் வந்து ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது ஆகிறாங்க. ஊர் நடுவில் ஒரு நச்சு மரம் இருக்குது, அது வந்து தின்னா நமக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு காய் பழம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம யாருமே சாப்பிட மாட்டோம், அது யாருக்கும் பயன்படாமல் போகும். அதே மாதிரி தான் பிறருக்கு உதவி செய்யாமல் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம் வந்து வேஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஓமை அணி. ஏன்னா இங்கே வந்து தற்று அப்படிங்கிற ஓம உருவம் வந்திருக்கு, அதனால இது ஓமை அணி. ஓகேங்களா? இப்போ இந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா மூணு வந்திருக்கும். எடுத்துக்காட்டு ஓமியணி ஒன்று, இந்த ஓமியணி ஒன்று. இங்கே இந்த வேலோடு நின்றான் அது வந்து பழைய புக். இங்கே பாருங்கள், இந்த போலுங்கிற வார்த்தை வந்திருக்கு, அதனால் இது ஓமை அணி. இங்கே வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க, பட் வந்து ஓமரூபம் இருக்காது, அதனால் இது எடுத்துக்காட்டு ஓமை அணி. அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இது வந்து ஓமை அணி. இப்போ இந்த ஃபஸ்ட்டு 20 திருக்குறளில் பார்த்திங்கன்னா 3 அணி கொடுத்துருக்காங்க. மீதிலாம் அதிகாரமும் இந்த மீனிங் அந்த மாதிரி தான் பார்த்துக்கணும். அடுத்த 20 அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா அதிலிருந்து தான் நிறையா கொஷின் கேட்டிருந்தாங்க. நான் அந்த கொஷின்லாம் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அடுத்த 20 கொஷினை நீங்கள் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு 20 திருக்குறள் ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டோம். நான் வந்து திருக்குறளுக்கு பெருசாக விளக்கம் கொடுத்து பெரிய வீடியோவாக தான் போடணுன்னு பார்த்தேன், பட் எனக்கு டைம் இல்லை. பாருங்கள், கருவியும் காலமும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு அப்படிங்கிற அதிகாரத்தில் தான் இந்த திருக்குறள் வருது. இதை வந்து அவங்க பிஓ எக்ஸாமில் டேஸ் கொடுத்து கேட்டிருந்தாங்க. 2 டேஸ் வந்து கருவியும் அந்த டேஸ் கொடுத்து காலமும் செய்யும் அருவினையும் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ் கொடுத்து கேட்டிருந்தாங்க. நம்ம கொஷின் வந்து பின்னாடி ஆட் பண்ணுவோம், பார்க்கலாம். தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, அதற்கேற்ற காலம், செயலின் தன்மை, செய்யும் முறை ஆகியவற்றை அறிந்து அரிய செயலை செய்பவரே அமைச்சர் ஆவார்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொருள் அப்படியே கொடுத்துட்டு டேஸ் ஆவார்னு கேட்கலாம். அமைச்சரா, இல்லை மன்னனா, இல்லை ஒரு நல்ல குடிமகனா அப்படின்னு சொல்லி எது வேணாலும் கேட்கலாம். ஆன்சர் பார்த்திங்கன்னா அமைச்சர்.
வன்கண் குடிக்காத்தல் கற்றறிதல் ஆள்வினையோடு ஐந்துடன் மாண்டதமைச்சு. மேலே சொன்னது வந்து 4 பாயிண்ட். கருவி, காலம், செயல், செய்முறை. இதில் பார்த்திங்கன்னா மன வலிமை, குடிகளை காத்தல், ஆட்சி மொழிகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி ஆகிய 5ம் சிறப்பாக அமைந்தவரை அமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், இப்போ நான் வந்து கொஞ்சம் விட்டுட்டு தான் போகிறேன், ஏன்னா எனக்கு டைம் ஆகிட்டே இருக்குல்ல, அதனால் சொல்கிறேன். நீங்கள் இந்த மற்ற திருக்குறளில் கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நம்ம வந்து ஒரு அணி மட்டும் பார்க்கலாம். சொல் பின்வரும் நிலை அணின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். பொருள் அல்லாரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். அப்படின்னா ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடையராக செய்வது எதுனா செல்வம். அது அல்லாமல் உலகில் சிறந்த பொருள் வேறு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது சொல் பின்வரும் நிலை அணி. சொல் பின்வரும் நிலை அணி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு குறள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை செயலில் வந்த சொல்லை மீண்டும் பலமுறை வந்து வேறு பொருளை உணர்த்துவது தான் வந்து சொல் பின்வரும் நிலையணி. அதே பொருளை உணர்த்துச்சுன்னா சொல் பொருள் பின்வரும் நிலையணி, வேறு பொருளை உணர்த்துச்சுன்னா அது வந்து சொல் பின்வரும் நிலையணி. இந்த குறள் வந்து நீங்கள் பழைய புக் வச்சுருந்தீங்கன்னா, 10th பழைய புக் எடிஷன் வச்சுருந்தீங்கன்னா அது சொல் பொருள் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு கன்ஃபியூஷனான கொஷினாக இருக்குது, ஆனால் வந்து வேறு மீனிங்கை தான் தருது. அதனால இது சொல் பின்வரும் நிலையணி அப்படிங்கிறது தான் கரெக்டு. நீங்கள் பழைய புக் வச்சுருந்தீங்கன்னா மாற்றிக்கிங்க, சொல் பின்வரும் நிலை அணி தான். இதுதான் நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். அடுத்து பாருங்கள், அரணினம் இன்பம் இனம் திறனறி தீதென்று வந்த குறள். இது எல்லாம் பார்த்திங்கன்னா பொருள் செய்ய வகைங்கிற அதிகாரத்தில் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அணி மட்டும் பார்ப்போம். குன்றேறி யானை போர் கன்றற்றால் தன்கை தொன்று உண்டாக செய்வான் வினை. தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்வது மலைமேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை போரை காண்பது போன்றதுன்னு சொல்கிறாங்க. தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்வது. நம்மக்கிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கைக்கிட்ட இருக்க பொருளை வச்சு செய்கிறது. அது மாதிரி செய்கிறது வந்து என்னென்னா மலைமேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை போரை காண்பது சமம் அப்படிங்கிறாங்க. இது வந்து கண்டற்றால் அற்று அப்படிங்கிற அந்த ஓமர் வந்திருக்கிறதுனால இது வந்து ஓமை அணி. அடுத்து பாருங்கள், தொழுதகை உள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. இது வந்து அந்த பிஓ கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. கேட்டுட்டு என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன அதிகாரம்னு கேட்டிருந்தாங்க. கூடா நட்பு. நமக்கு இந்த திருக்குறளை பார்த்தா அப்படி ஒன்றும் கூடா நட்பு அதிகாரங்கிறது கூட புரியாத அளவுக்கு இருந்துச்சு. பகைவரின் தொழுது நிற்கும் கையின் உள்ளும் கொலைக்கருவி மறைந்திருக்கும், அதுபோல அவர் அழுத கண்ணீரின் உள்ளும் வஞ்சகம் மறைந்திருக்கும் என்பதை உணர வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து கூடா நட்பு அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்குது. பார்த்துக்குங்க. நீங்கள் நல்லா 40 திருக்குறளையும் ரீட் பண்ணிங்க, உங்களுக்கு 2 or 3 கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே அடுத்து பாருங்கள், குடிசெயல் வகைங்கிற அதிகாரத்தில் 2 திருக்குறள் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு அதிகாரம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஷார்ட்கட்டாக 2 வார்த்தை பார்த்துக்குங்க. இப்போ வந்து குடிங்கிற வார்த்தை வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா குற்றம் சுற்றம் இந்த மாதிரி வார்த்தை வந்துச்சுன்னா இது குடிசெயல் வகை அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்ததுலேயே பாருங்கள், பகை மாட்சி அப்படிங்கிற அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் வந்து அஞ்சும் அப்படின்னா பகைக்கு அஞ்சுறது. அதே மாதிரி வேறு என்ன வச்சுக்கலாம், ஏதிலான், துப்பு, இந்த மாதிரி அந்த மாதிரி வார்த்தை வச்சுட்டா இது பகைமாட்சி. அஞ்சும் தஞ்சும்னு வந்துச்சுன்னா பகைமாட்சி அதிகாரம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதிலான் துப்பு அப்படின்னு வந்துச்சுன்னா பகைமாட்சி அதிகாரம். அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ சரியாக எனக்கு ஷார்ட்கட் சொல்கிறதுக்கு முடியல. அடுத்து பார்த்திங்கன்னா நல்குறவு. இதில் வந்து கேஷ் கொடுத்து கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு அதிகாரம் மட்டும் தான் இருக்குது. அதனால ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் என்னென்ன குறள் இருக்குது என்ன அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா அவங்க டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுப்பாங்க. அதில் என்ன கொடுத்தீங்கன்னா, இன்மையின் இன்னாதது யாது எனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. அதாவது ஒருவருக்கு வறுமையை போன்ற துன்பம் தருவது எதுனா அது வறுமை தான். ஒருவருக்கு வறுமையை போன்ற துன்பம் தருவது எதுனா அது வறுமை தான். அதாவது வந்த பொருளே மீண்டும் மீண்டும் வந்திருக்கிறதுனால இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல் பொருள் பின்வரும் நிலையணி. முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பலமுறை வருவது. இன்மைங்கிற அந்த சொல்லும் வருது, மீனிங்கும் அதே வருது. அதனால் பார்த்தீங்கன்னா இது சொல் பொருள் பின்வரும் நிலை. இதில் கூட அவங்க அணியை கேட்கல, இதில் திருக்குறளை டேஷ் கொடுத்து தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து இரவு அப்படிங்கிற ஒரு அதிகாரம். அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது எல்லா திருக்குறளையும் வர வார்த்தையை வச்சுக்கக்கூடாது. இப்போ வந்து கரம்பிடும்பை. அடுத்து வந்து இந்த திருக்குறளில் பார்த்தீங்கன்னா என்ன வச்சுக்கலாம்,
இங்கே வந்து கரம்பிடும்பை நிரம்பிடும்பை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. அதை வச்சு இது இரவுங்கிற குறள் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இங்கே வந்து இதில் வந்து அப்படி வைக்கிற மாதிரி ஞாபகம் வரல, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை கண்டால் இறப்பவரின் உள்ளத்தின் உள்ளே மகிழ்ச்சி பொங்கும் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கையாவது ஞாபகம் வச்சுங்க. இந்த மகிழ்ந்துள்ளோம் அப்படின்னா இரவுல மகிழ்ச்சி வரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. கடைசி 3 திருக்குறள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது 3மே அணி கொடுத்துருக்காங்க. மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரி யாம் கண்டதில் அப்படிங்கிறது வந்து இந்த புது எடிஷனில் வந்து அந்த திருக்குறளுக்கு நேராக வந்து அணி கொடுக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா பழைய புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அணி ஓமை அணின்னு கொடுத்துருக்காங்க. மக்களே போல்வர் கயவர் அவர் அண்ணங்கிற வார்த்தை வர்றதுனால இது ஓமை அணி அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். தேவரும் கயவரும் ஒரு தன்மையர் எவ்வாறு எனில் தேவர்களைப் போலவே கயவர்களும் தாம் விரும்புவனவற்றை செய்து ஒழுகுவர். இப்போ வந்து படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, கெட்டவர்களுக்குமே சக்தி இருக்கிற மாதிரி தானே காமிப்பாங்க சாமி படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா. அதனால தேவர்களைப் போல கைவர்கள் தாம் விரும்புவதை செய்து ஒழுகுறோம்னா பழிப்பது போல புகழ்வது போல பழிப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா வஞ்ச புகழ்ச்சி அணி. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் தம் குறையை சொல்வதை கேட்ட உடனேயே உதவி செய்பவர் சான்றோர். கரும்பை பிழிவது போல நெருக்கி பிழிந்தால்தான் பயன்படுவர் கயவர். கரும்பை பிழிவது போல நெருக்கி பிழிந்தால்தான் பயன்படுவர் கயவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஓமை அணி. இங்கே போல்ங்கிற வார்த்தை வருது. நீங்கள் அந்த வார்த்தையை வச்சு ஓமை அணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம 20 திருக்குறள்லையும் ஓமை அணி தான் அதிகம் இருக்கும். ஒரு இடத்துல எடுத்துக்காட்டு ஓமை அணி, ஒரு இடத்துல வஞ்ச புகழ்ச்சி அணி, ஒரு இடத்துல சொல் பின்வரும் நிலையணி, ஒரு இடத்துல சொல்பொருள் பின்வரும் நிலையணி. இதை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க, அதிகாரத்தை நல்லா பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஆல். எல்லோரும் எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். நம்ம அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு வீடியோஸ் நிறையா பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அந்த பிஓவில் கேட்ட 4 கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. கருவியும் டேஸ் செய்கையும் செய்யும் அறிவினையும் டேஸ் அமைச்சோன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா காலமும் மாண்டதும். மாண்டது அதுதான் ஆன்சர். காலமும் மாண்டது. கருவியும் காலமும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு, அதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நச்சப்படாதவன் செல்வம் நடுவுருள் நச்சு மரம் பருத்தற்று அப்படின்னா இந்த குறையில் அணி என்ன அணின்னு பார்த்தீங்கன்னா ஓமை அணி ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இன்மையின் டேஸ் யாது எனின் இன்மையின் டேஸ் இன்னாதது அப்படின்னா இன்மையின் இன்னாததுன்னு வரணும். அதுக்கப்புறம் யாது எனின் இன்மையின் அந்த 4 சீட் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டில் வந்து இன்மையே இன்னாதது, அதான் லாஸ்ட் ஆன்சர். டி தான் ஆன்சர். இதான் 21வது கொஸ்டின்னா இதுக்கு 1 மார்க்கு. இது 27வது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 1 மார்க்கு. அந்த 20க்குள்ளே இருந்துச்சுன்னா 2 மார்க்கு. அப்போ 2 மார்க் கொஷின் 2 1 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பாருங்கள். தொழுதகை உள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. இக்குறள் உணர்த்துவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடா நட்பு. நான் திருக்குறள் ரீட் பண்ணும்போதே சொன்னேன் இது கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க, எக்ஸாம் நல்லா எழுதுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.